بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரைக்கு நேர் எதிரான சிந்தனைகள், நேர்மறை எதிர்மறையான சிந்தனைகள் என்ற ஒரு விடயத்தை இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலினூடாக குர்ஆன் ஹதீஸ்களினூடாக இன்று உரையாற்றுவதற்காக நான் தயாராக இருக்கிறேன். இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அநேகமான மனிதர்களுடைய பேச்சுக்கள் ஆரம்பித்ததெல்லாம் நக்கத்தின் தோட்டிலேயே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். என்ன இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது, வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கை நக்கத்தின் தோட்டாகவே இருக்குது. பெரும்பான்மையானவங்க கதைக்கும் போது நமக்கு எல்லாமே இப்படித்தான் நடக்குது, நமக்கு நல்லதே நடக்குறதில்லை, நம்ம எதுல கை வைச்சாலும் அது நல்லா வருதில்லை, நமக்கு எப்பவுமே சனியன்தான், நமக்கு எப்பவுமே கஷ்டம்தான், நம்ம எப்பதான் சரியா வந்தது, நமக்கு எப்பதான் நல்லா நடந்தது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தோட்டாவே வாழ்க்கை ஆரம்பிக்குது. சாதாரணமா வீட்டுல காலையில ஒருத்தர் இருந்தா காசை கொடுத்து கண்ணாடியை வாங்கி கொலையை வச்சிருப்பாரு, அதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு தண்ணியில என்ன குறை இருக்குன்னு தேடுறதுக்காக வேணும். அதுல போய் நின்றுக்கிட்டு சரி நான் கொஞ்சம் வெள்ளையா இருந்திக்கணுமே, என்னுடைய மூக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பா இருந்திக்கணுமே, என்னுடைய முடி இப்படி கொட்டுதே, இப்போ அதுக்கு முன்னால போய் நின்று கவலைப்படுறதுக்கு தயாராகிறாரு. காலையில் நான் எவ்வளவு அசிங்கம் நினைக்கிறேன், நான் இப்படியா பேசுறேன், நான் ஏன் வளரல, நான் ஏன் இப்படி சிவக்கல. அப்ப தனக்குத்தானே ஒரு நெகட்டிவ் தோட்டிலேயே அவருடைய பார்வையை ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமாகுது, அவருடைய வாழ்க்கையே கவலையாகுது. எவருடைய உள்ளத்துல எப்பவுமே நெகட்டிவ் தோட்டு வருமோ, அதாவது மறையான எதிர்மறையான சிந்தனைகள் யாருக்கிட்ட வருதோ அவர் சந்தோஷத்தை வாழ்க்கையில குழி தோண்டி புதைக்கிறார். அவரால் சந்தோஷமா வாழ முடியாது. எப்பவுமே அது மட்டும்தான் சிந்தனைக்கு வருது. தனக்குள்ள 1008 திறமைகள் இருக்கும், தனக்குள்ள அல்லாஹ் செஞ்ச எத்தனையோ அருள்கள் இருக்கும், அதையெல்லாம் எண்ணி பார்க்காம இதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். இதை சிந்திக்கிறதுனால ஒரு மனுஷனால முன்னேற முடியதில்லை, இதை சிந்திக்கிறதுனால ஒரு மனுஷனால சந்தோஷமா வாழ முடியதில்லை. அதனாலதான் இந்த தலைப்பை இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் துஹா கடைசி வசனம் 11வது வசனம் அதுல என்ன சொல்றான்னு சொன்னா, வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ்ங்கறான்.
உனக்கு அல்லாஹ் செஞ்ச அருளை பத்தி பேசுங்கிறான். அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருப்பான், நிறைய அருள்கள், அதை பத்தி பேசு அப்படிங்கிறான். பாசிட்டிவ் தோட்ட பேசுங்கிறான் அல்லாஹ். நமக்கு அல்லாஹ் தந்த அருள் இருக்கு, அதை பேச நம்ம கண்ணை தந்திக்கிறான். நமக்கு நல்ல தந்தையை தந்திக்கிறான், நல்ல தாயை தந்திக்கிறான், நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்குது, நம்ம நல்லா சுவாசிக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் மூக்குல பட்டையை போட்டுட்டு மெஷின்ல மாட்டி வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சாதாரணமா சுவாசிட்டு இருக்கிறோம். நம்ம அழகா யூரின் போறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பக்கத்தை மாட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப தனக்கு அல்லாஹ் தந்த நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கம், ஏறாது அதிகமான நிகழ்ச்சிகள். அது பேசு பேச பேச என்ன செய்யும், தனக்குள்ளே இருக்கிற நல்லது மட்டுமே வெளியில தெரியாம எனக்கு கை இருக்கிற, எனக்கு நல்ல மனைவி இருக்கிறாங்களே, குடும்பம் வைக்கிற, என்ன விலைவாசி கூட்டிட்டு போ, எப்ப பார்த்தாலும் விலைவாசி கூடுது, வாழவே முடியாத நாட்டுல சாப்பிட முடியுது. என்னப்பா இந்த நாடு என்ன போகுது, இல்ல விலை, அம்மா பெட்ரோல் விலை கொடுத்த போறான், அண்ணா பால் மாவுக்கு விலை கொடுத்த போறான், அண்ணா பருப்புக்கு 30 ரூபா கொடுத்தான், சீனிக்கு 21 ரூபா கொடுத்தான். செத்து போனாங்களா யாராவது? யாராவது செத்து போனாங்களா? இல்ல வாகனம் வாங்குறதெல்லாம் குறைஞ்சி போகுதா? பெட்ரோலுக்கு விலை கொடுத்துட்டே வாகனம் கூடுதா குறையுதா? போனுக்கு ரீலோட் போடுறது குறையுதா கூடுதா? சின்னதானே செய்யறோம். நம்ம இந்த பருப்பை தின்னுட்டிக்கிறோமா, இறைச்சி மீனை திங்கிறோமே, நம்ம பட்டினி படுக்கிறோமா, நம்ம நல்லா தானே இருக்கிறோம். அப்ப இதே பேச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அம்மாவை நிர்மிக்கிறோம், அல்லாஹ் செஞ்ச அருளை பத்தி பேசு. உனக்கு எத்தனையோ அல்லாஹ் அருளை தந்திக்கிறான், அதை பேசு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் கேட்கிறாரு, யார சொல்லலாம், அல்லாஹ் ஒருத்தர் நல்லா உடுக்கணும், நல்லா காலை செருப்பு பண்ணியணும்னு நினைக்கிறார், இது பெருமை ஆகுமா அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல விலை முன்ன செருப்பு போறாரு, நல்லா உடுத்துக்கிறாரு, பெருமையில சேருமா அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல அது பெருமை கிடையாது, அது கிபுர் பத்ரு ஹக்கு கமுத்துன்னா, அடுத்தவனை கேவலமா கருதுவது, உண்மையை மகத்துவம் தான் பெருமை. இது அன்அமல்லாஹு அலா நிஅமதிஹி, ஒரு அடியானுக்கு அன்அமல்லாஹு அலா அப்திஹி நிஅமத்து ஃபயுஹிப்பு அய்யராஹு நிஅமதிஹி அலைஹி. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு நியமத்தை செஞ்சுட்டான், ஒரு அருளை செஞ்சுட்டான்னு சொன்னா, அந்த அருளின் வெளிப்பாடு அவன்கிட்ட இருந்து வெளியில வாரத்தை அல்லாஹ் பார்க்க விரும்புறான். வசதிக்கு ஏற்ற மாதிரி உடுக்கிறதான் அல்லாஹ் விரும்புறான். கட்டையா நோட்டை வச்சுக்கிட்டு கசங்கி கட்டின ஒரு உடுப்ப உடுக்க செல்லல, ரொம்ப வசதியா இருக்குது, நார்மல் ஸ்லீப்பரை போட்டுட்டு போறாரு, இதெல்லாம் இல்ல. அவருக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் நல்லா உடுத்துறணும், வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் வச்சுக்கிட்டு இருப்பாரு, அவர் வீட்டை வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் உடுத்துக்கிட்டு இருப்பாரு, வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் செருப்ப, இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அது அல்லாஹ் அவருக்கு செஞ்ச அருளை அவன் வெளியில காட்டணும், மறைக்க கூடாது. அப்ப இந்த 2 ஹதீஸையும் குர்ஆன் வசனத்தையும் பாருங்க, தனக்குரிய அல்லாஹ் தந்த நிகழ்வுகளை பேசுங்கிறான். எப்ப பேசிக்கிறோம் நமக்கு அல்லாஹ் தந்தத? எப்ப பார்த்தாலும் கெட்டதையும் பேசணும். நம்ம நமக்குள்ள எவ்வளவோ இருக்கு. நம்ம ராத்திரி சாப்பிட்டு தான் தூங்கினோம், காலையில நல்லா சாப்பிட்டு தான் வந்திருக்கிறோம். சந்திச்ச உடனே ஒருத்தர் என்ன எப்படிப்பான்னு கேட்பார், எப்படி வாழ்க்கையில எப்படி இருக்குது கேட்பீங்க, அதுதான் இருக்கிறோம். நம்ம இப்போ அரபுல ஒரு மகிமையே இருக்குது. அரபுல ஒரு நோயாளிகிட்ட போய் கைஃப ஹாலுக்குன்னு கேளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கை பண்ணுவான். அரபு நாட்டுக்கு போனவங்க இருக்கீங்க, எப்பயாச்சும் அரபு நாட்டுல கைஃப ஹாலுக்குன்னு கேட்டா நபி 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 அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கானா? கைஃப ஹாலுக்குன்னு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தான் அரபு வாழ்க்கை ஸ்டைல. அரபே அதான். அப்ப என்னப்பா எவனுக்கு வீட்டு படுக்கையில இருப்பான், நோயாளியா இருப்பான், கைஃப ஹாலுக்குன்னு அல்ஹம்துலில்லாஹ் மாமா பல்லாத அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படிதான் சொல்லணும். நம்ம நல்லா இருக்கிறோன்ற தமிழை கேட்டு பாருங்க, எப்படி கேட்பீங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிக்கின்றான். ரொம்ப நெகட்டிவாவே நம்ம சிந்திக்கிறோம், ஏன் பாசிட்டிவா சிந்திக்க மாட்டேங்கிறோம்? அப்ப அல்லாஹ் அருளை பேசுகிறான், நமக்கு தந்த நிகழ்த்துக்களை பேசுனீங்க. எப்ப கடைசியா பேசணும் நம்ம அல்லாஹ் தந்த நிகழ்த்துக்களை? இன்னைக்கு பள்ளி வாசல்கள் அமைச்சு வச்சுக்கிறாங்க. எதுக்கு பள்ளி வாசல் வச்சுக்கிறாங்க? செட்டில் கட்டு கொடுக்குறாங்க. இவருக்கு கண்ணு தெரியாது, பார்த்து போடுங்க, இவருக்கு 6 பொம்பளை பிள்ளை, இவருக்கு உதவி செய்யுங்க, இவருக்கு கால் ஒன்று யானை காலு, இவருக்கு கை ஒன்று இல்லை, இவருக்கு தொண்டையில ஒரு ஆபரேஷன், பிச்சை கொடுக்குறது செட்டில் கட்டு கொடுக்குறாங்க பள்ளியில. அவங்க பஸ்ஸா ஏறான், செட்டில் கட்டை காட்டிட்டு போடுங்க போடுங்கிறான். என்ன சொல்றான் அவன்? எனக்கு அல்லாஹ் அருள் செய்யல, அல்லாஹ் என் கண்ணை பொறுத்துட்டான், அல்லாஹ் என் காலை பொறுத்துட்டான், அல்லாஹ் என் காலை பொறுத்துட்டான், அல்லாஹ் எனக்கு ஒண்ணும் தெரியல திட்டிக்கிறான் ஆண்டவனை. அதுக்கு செட்டில் கட்டு கொடுக்குற நம்ம இந்த பிச்சை எடுக்கிறவனுடைய வழக்கம் என்ன? அது பிச்சை எடுக்கிறத கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா அல்லாஹ் எனக்கு ஒண்ணு செய்யலன்னு பிச்சை எடுக்கிறது இல்லையா, ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆனா உனக்கு கண்ணை தரலாட்டியும் பேசுறதுக்கு நாம தம்பிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில
கண்ணு தெரியாத சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. எப்பவாச்சும் ரசூலுல்லாஹ் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா 2 கண்ணும் தெரியாத சகோதரி அது போடுங்கப்பான்னு சொன்னாங்களா? அவரு எப்பவாச்சும் வந்து எனக்கு 2 கண்ணும் தெரியாது எல்லாமே தர சொல்லுங்க அப்படின்னாங்களா? எங்கேயாச்சும் அவர் பிச்சை எடுத்ததாக சரித்திரம் உண்டா? ஒண்ணுமே கிடையாது. அவர் அதை பாசிட்டிவா தான் பார்த்தாரு. 2 கண்ணும் தெரியாதவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? இது அல்லாஹ் தந்த பெரிய விருது இருக்கிறார். எப்படி தெரியுமா? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தான் வந்து யாரும் சொல்ல நானும் ஷஹீதா ஆகப்படுறேன், யுத்தத்துக்கு வர போறாங்க. உங்களுக்கு கண்ணுன்னு தெரியாது, உங்களுக்கு கஷ்டம், நீங்க வந்து அதுல கேள்வி கேட்கப்பட மாட்டீங்க. நீங்க ஊர்ல இருந்து பள்ளியில வந்து மக்கள் தொழுகையை நடக்குங்க, ஜனாதிபதிக்கு ஈக்குவலா வைக்கிறாங்க. நான் ஜனாதிபதிக்கு பொறுப்பாக நீங்க நில்லுங்க, தொழுகையை நடத்துங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை தட்டப்படாது போறாங்க. அவங்க சித்திகரத்தியான காலம் அவரு யுத்தத்துக்கு ஆள் கேட்கிறாங்க. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்துறாங்க. வந்து சொல்றாங்க, நான் யுத்தத்துக்கு வரணும் வந்து ஆசைப்படுறேன், எனக்கு ஷஹீத் ஆகணும்னு ஆசை இருக்குப்பா, ஷஹீதுடைய நன்மை தெரியும் இல்ல, என்னையும் சேர்த்துட்டு போங்கிற. உங்களுக்கு கண்ணு தெரியாது, நீங்க வர வேணாங்கிறேன். அதனாலதான் சொல்றேன் வர போறதுதான். கண்ணு ரெண்டும் தெரியாதுன்னு காரணம் சொல்றாரு அவரு. அதை நெகட்டிவா சொல்றாரு. அவர் சொல்றாரு நான் பாசிட்டிவே, எனக்கு 2 கண்ணும் தெரியாதனால சொல்றேன், நான் சத்தியமா புறமுது காட்சி ஓட மாட்டேன். எனக்கு தான் எதிரி வர்றது தெரியாது, எனக்கு தான் எதிரி வர்றது தெரியாது, சத்தியமா நான் ஓட மாட்டேங்க. கொடியை தாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன், தைரியமா போயிட்டே இருப்பேன், எவன் வந்தாலும் திரும்ப மாட்டேன், கண்ணு தெரியாது, நான் போயிட்டே இருக்கேன், கொடியை தாங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கிறார் அனுமதிக்கல. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல போய் கெஞ்சி கேட்டுக்கிறாரு, யுத்தத்துக்கு போறாரு. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா விட மாட்டேங்கிறாரு. இந்த மனுஷன் ஆசைப்படுறாரு, உன் கண்ணு தெரியாதவங்க அவன் மேலதான் சொல்றான் வர போறான்னு கொடியை கொடுத்துட்டாங்க. கொடியை எடுத்துக்கிட்டு அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா போறாங்க முஸ்லிம்கள் படையில. போய் கடைசியாக ஷஹீதானவர்களுடைய ஜனாசாக்களை பார்வையிடுறாங்க. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா உடம்புல 70க்கும் மேற்பட்ட வெட்டு குத்து காயங்கள், ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. கொடிய கட்டி பிடிச்ச 2 கையையும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு சஹாபாக்கள் சிரமப்படுறாங்க, விடல. அவங்க ஒரு வெட்டு உண்டலையே தூக்கி அதைத்தான் நாங்க பொத்த போறோம். ஒரு காயம் வந்தா கையில இருக்கிறதுல தூக்கி வந்து காயத்தை பொத்திக்கிட்டு கத்த போறோம். எவ்வளவு வெட்டு எழுதிக்கு ஒரு வெட்டு கை எடுக்கிறவரு கொடியை பிடிச்சுக்கிட்டு அவர் ஷஹீதான ஹதீஸ்களை நாங்க பாக்குறோமே, அதை வந்து பாசிட்டிவா தான் பாக்குறாரு. 2 கண்ணும் தெரியலங்கிறத எப்படி பாக்குறாரு? பாசிட்டிவா தான் பாக்குறாரு. அது அவருக்கு பிரச்சனையா தெரியல. அதனால அல்லாஹ் தந்த அருளம் பேசணும். நம்ம அல்லாஹ் எவ்வளவு தந்திரிக்கோம், அதையே பேச மாட்டேங்கிறோம். அதை பேச பேச அல்லாஹ் நமக்கு என்ன செய்ய போறான்? இன்னும் அருள் செய்ய போறான், இன்னும் அருள் செய்ய போறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் அப்படித்தான் இருக்குது பாரு. அதை ஒரு நாளையும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல, அப்படி சொல்லல. என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு யுத்தத்துக்காக கொண்டு வந்த உங்களுடைய தர்மங்களை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. கொண்டு வந்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? வீட்டுல எதப்பா வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. வீட்டுல எதை ஒண்ணுமே வைக்கலன்னு சொல்லல. வீட்டுல என்ன வச்சுட்டு வந்தீங்க? இவ்வளவு இருக்கிற சொத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் தெரியும் எல்லாம் தான் கொண்டு வருவாருங்க, எல்லாம் தான் கொண்டு வருவாருன்னு தெரியும். அப்ப வீட்டுல என்ன கொண்டு வந்து வச்சுட்டு வந்தீங்க? வீட்டு செலவுக்கு எவ்வளவு வச்சீங்க என்று கேட்கிறாங்க. நக்கத்திவா பேசி பழக்கத்துல சஹாபாக்களுக்கு வீட்டுல ஒண்ணும் இல்லை யார சொல்லலாம்னு சொல்ல, இல்லைன்னாலாம் வராது. ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. என்ன சொன்னா தெரியுமா? அல்லாதையும் அவன் தூதரை வச்சுட்டு வந்தீங்க யார சொல்லலாம். அது பாசிட்டிவா தான் பேசி பழகிறாங்க. பேச்சே அப்படிதான் வேணும். ஒண்ணுமே இல்லைன்னு கதையெல்லாம் கிடையாது. அல்லாதையும் தூதரையும் வச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வராங்க. அவர் சொத்துல சரி பாதியை கொண்டு வராரு. அவரு அபூபக்கரை முந்தணும்ன்றதுக்கு அருவாசை கொண்டு வராரு. அபூபக்கரை முந்தணும்னு அருவாசை கொண்டு வராரு. ஆனா அந்த நேரம் பார்த்தா அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. அவர் சொல்றாரு, உமரை நான் அவரை முந்தனத்துக்கு பார்க்கற முடியல அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன கொண்டு வந்தீங்க? என் சொத்துல சரி பாதியை கொண்டு வந்தேங்கிறாங்க. சரி பாதியை வீட்டுல வச்சேன்னு சொல்லல, வீட்டுல வச்சதை விட கொண்டு வந்ததான் பெருசா இருக்கணும். அதனால கொண்டு வந்தான், சரியா இருக்கிறதுல அரணாசம் கொண்டு வந்தேன் யார் சாரா அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க பேச்சுக்கள் எல்லாம் நெகட்டிவாக இருக்காது, பாசிட்டிவாகவே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவுல
69வது வசனத்துல சொல்லி காட்டுறான், ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு மறுமை கொண்டும் ஈமான் கொண்டு வஅமில சாலிஹன் நல்ல அமல்களும் செய்கின்றார்களோ ஃபலா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர் கவலைப்பட மாட்டார், அவர் பயப்பட மாட்டார். நல்லா சொல்லி காட்டுறான், கவலைப்பட மாட்டாரு, பயப்பட மாட்டான். யாரு? ஈமான் கொண்டவர், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தவருக்கு என்ன இருக்காது? பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. இந்த பயமும் கவலையும் இப்ப வரும். இப்ப நம்ம இருந்தால் ஈமான் கொண்டிக்கும் பயமாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்கிற உண்மையான ஒரு விசுவாசி கவலை ஒன்றும் கவலைப்பட மாட்டான், ஒன்றும் கவலைப்பட மாட்டான், எதுக்குமே பயப்படவும் மாட்டான். அவனுக்கு பயமே வராது, கவலையே வராது. கவலை எப்ப வரும்? பயம் எப்ப வரும்? மனுஷன் எப்ப கவலைப்படுவான் தெரியுமா? இறந்த காலத்தை நினைச்சுதான் கவலைப்படுவான். நடந்து முடிஞ்சது, இதுக்கு முதல் நிமிஷத்துல இருந்து கவலைக்குரிய விஷயம். மிஸ் பண்ணிட்டோம், நம்ம சந்திச்சிருக்கலாம், நம்ம பேசிருக்கலாம், நம்ம தவறிட்டோம், நாம அதை அந்த முடிவு வச்சுக்கலாம், நாம அந்த எக்ஸாம் அடிக்கலாம், நாம இந்த பெண்ணை கல்யாணம் வச்சுக்கலாம், நாம தப்பான ஒரு மாப்பிள்ளை எடுத்து கொடுத்துட்டோம், நாம அப்படி வந்துட்டோம், இப்படி வந்துக்கலாம், நம்ம பேசியிருக்க கூடாது, நாம ஜெப்புல ஜாயின் பண்ணிக்க கூடாது, நம்ம ரொம்ப தலைவர் ஆயிட்டு, இப்படி நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படுவார். ஒரு ஆள் நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படுவார். எப்ப பயப்படுவாரு? எதிர்காலத்தை நினைச்சா பயம் வரும். என்ன செய்யப்படணும், எப்படி சாதிக்கப்படணும், எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு வரப்படணும், எப்படி இந்த வியாபாரத்தை முடிக்கப்படணும், இவ்வளவு பேச்சஸ் பண்ணி வச்சுக்கிறோமே, நிச்சயமா மக்கள் இதை வாங்குவாங்களா? இப்ப பயம் எதுல? எதிர்காலத்துல பயம், இறந்த காலத்துல கவலை, ரெண்டுமே நிகழ்காலத்துல நடக்க போகுது. இதுதான் துஷ்பிரியம், இதுதான் பெரிய துரதிஷ்டமான ஒரு விஷயம். நிகழ்காலத்துல பாதி கவலைப்பட போறோம், பாதி பயப்பட போறோம். கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால நல்லா வாழ முடியுமா? ஜாரா நிக்க முடியுமா? தைரியமா பேச முடியுமா? நல்ல ஒய்ஃப் வருமா? நல்ல ஒரு ஆளுமை கட்டமைப்பு வருமா? பர்சனாலிட்டி நல்லா இருக்குமா? நோக்கி போடுறான், பாதி மனுஷனா ஆகுறான், அவன் முழு மனுஷனா இருக்க முடியாது அவனால. ஏன்? பயந்துக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிற ஒருத்தன ஒய்ஃபே மாறி போகும். நல்ல கச்சரிக்கும் நல்ல தம்பிக்கும் ஹெல்த்தா தான் இருப்பான், ஆனா மனசுல கவலையும் பயம் இருந்தா தம்பு வராது. 4 பேருக்கு அடிப்பான், அவன் காதல் ஒரு சைடு உமா மவுத்தா போய் தாண்டு, அப்போ ஒருத்தன் போட்டு வச்சுக்கலாம். அவனுக்கு திருப்பி அடிக்கணும், சின்னவன் தான் அடிப்பான், பட்டுட்டே இருப்பான். பெரிய பலசாலி நல்லா உஜாரா இருப்பான், ஒரு மெசேஜ் உமா மவுத்து அப்படியே அவனை தெரிக்கிற தூணை பிடிச்சிட்டு உட்காரான், நிக்க முடியாது அவனுக்கு. காது வழியா போன செய்தி மனசுக்குள்ள இறங்கின உடனே தைரியம் எல்லாம் எங்க போச்சு, பலம் எங்க போச்சு, செம்பு எங்க போச்சு? ஒரு மனுஷனால நல்லா இருக்க முடியுமா? முடியாது. ஒருத்தன் கவலைப்பட்டு பயப்பட்டால் அவனால நிகழ்காலத்தை சரியா கொண்டு போக முடியாது. ஒரு மூமின் அப்படிப்பட்டவன் அல்லன்னு குர்ஆன் சொல்லுது. சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் தஆலா 63வது வசனத்துல என்ன சொல்லி காட்டுறான்? 69வது வசனத்துல ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க மாட்டான், ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான். அவனுக்கு கவலை இருக்காது, பயம் இருக்காது. ஏன் கவலையும் பயம் இருக்காது தெரியுமா? ஒரு மூமின் ஈமான் கொண்டு இருப்பான். நடந்து முடிஞ்சு அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்த என்னன்னு மௌத்தா போயிட்டாங்கன்னு மெசேஜ் அது. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் ஓட்டு வராரு. யாரும் சொல்லுவாங்க, உன் மகள் தலாஞ்சல் சொன்னாங்க, உன் மகள் தலாஞ்சல் சொன்னாங்க, உங்க பேர பிள்ளை மவுத்துக்காக போராடிக்கிட்டு இருக்குது. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகளுக்கிட்ட போய் சொல்லுங்க, கொடுத்துக்கிறவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்குன்னு சொல்லுங்க, கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்குன்னு சொல்லுங்க, கொடுத்தவனிடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தவணை இருக்குன்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு தவணை இருக்குது. இன்னைக்கு மௌத்தாங்கன்னு கத்துறோமே, சேர்த்து தப்பிட்டாங்க, புறம் மொத்தம் மாட்டாங்களா அப்படின்னு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு மௌத்தா வாப்பா மௌத்தா போய் கத்துறோம், சரி கிடக்கட்டும், இன்னொரு 10 வருஷம் இருந்து புறவன்னு செய்யறாங்க, மௌத்தா தானே சொல்றாங்க. அப்ப கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்குது அல்லாஹ்விடத்துல. இதெல்லாம் ஒண்ணுமா ஆகாது, அப்படி போய் தெம்பு கொடுக்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு மூமினுடைய மனசுல இறந்த காலத்துல அழுக போனாங்க, கண்ணால தண்ணி கொட்டுது. அப்ப நபித்தோட கேட்கறாங்க, யார் சொல்லலாம், நீங்களே அழுகுறீங்களேன்றாங்க. இந்த அழுகை என்பது ரஹ்மத், அல்லாஹ்வுடைய இரக்கம் மனிதனுக்கு கொடுத்தது. அது சொல்லுங்கப்பா, ஒப்பாளி வைக்க கூடாது. இது அல்லாஹ் அழுகைங்கிறது தடுக்க இயலாது. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குது, அதை நியாயப்படுத்திக்கிட்டு அழுகுறோம் நம்ம, கவலைதான். ஆனா மனசுல வெறுப்பு வராது. என்ன நியாயம்? எல்லாம் கண்ணா எடுத்தா எங்க போகுது, மௌத்தா போகுது பிள்ளை, எங்க போகுது, போகுது, இன்னாலி வேறாது. நாங்களும் ஒரு நாளைக்கு மௌத்தாகி நாங்களும் ஒரு நாளைக்கு அதை கண்டிக்க போறோம். நாளை மறுமையில் அதை கிடைக்க போகுது. நமக்கு இறந்ததெல்லாம் திரும்பி கிடைக்கும். கொள்ளையாச்சிட்டு போயிட்டானா, நம்ம சொத்துக்களை ஒருத்தன் சுருட்டிக்கிட்டு போயிட்டானா, ஒன்றும் கவலைப்பட மாட்டான் ஒரு முஸ்லீம். என்ன நினைக்கிறான்,
மறுமையோடு மறுமையில எல்லாம் திரும்பி கிடைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். எல்லாம் கிடைக்கும். எடுத்துட்டு வர எவ்வளோ உன்னை புலிசில் எஞ்சி வைக்க தேவையில்லை, உன்னை பிடிக்க வந்ததில்லை, ஒன்றும் தேவை. போயிட்டே நீ பேங்க்ல போட்ட மாதிரி எங்க சொத்துல ஒரு சல்லிக்காக கூட மிச்சம் இல்லாம எங்களுக்கு எல்லாம் மறுமையில தருவான். இது கவலைப்படுவான். சல்லி போயிட்டே இருக்கும். அடுத்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போறான் ஒரு மனுஷன். அப்ப இறந்த காலத்தை நினைச்சு ஒருத்தன் கவலைப்படவே மாட்டான். எல்லாரும் ஏற்பாடு என்ன வாங்க மாற்ற முடியுமா? நம்ம நம்புறோம். ஒரு மரத்துல இருந்து ஒரு பழுத்த இலை கீழே விழுவாங்கன்னா எல்லாரும் ஏற்பாடுதான் அப்படின்றோம். அப்ப அதை சொல்லிட்டு போட்டு மையத்துக்கு போயிட்டு என்ன கிடைக்கிறது தெரியுமா? நீங்க குடும்பம் கொண்டு வைக்கலாம். என்ன ஈமா நம்ம ஈமா நம்ம தான் ஏதோ ஒரு படுத்த இலை விழுவாங்கன்னா எல்லாரும் ஏற்பாடுங்கிறோம். மையத்துக்குள்ள போயிட்டு என்ன இந்தியாவுக்கு கொண்டு வைக்கலாங்க, நீ குடும்பம் கொண்டு வைக்கலாங்க, நீ இந்த நாட்டு வைத்தியம் பார்த்திக்கலாமே, என்னப்பா என்ன நினைச்சிருக்கிறாங்க. அப்ப ஈமானுக்கு எதிரான பேச்சு இல்லையா இது? அது முடிஞ்சு அடுத்த விஷயத்த பார்ப்பான். அடுத்தது எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட மாட்டான். இது நடக்குமோ அப்படின்னு பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? என்ன நடக்கிறதுக்கு எல்லாம் நாடிகளும் அதான் நடக்கும். நம்ம சோர்ந்து போகாம இருந்தா சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு பையனுக்கு 7 வயசு பையனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமிதியில முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், யா குலாம் மகன், இன்னி முஅல்லிமுக்க கலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாடுறேன், உனக்கு சில விஷயங்களை நான் கற்றுத்தாடுறேன். ஒன்று இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபது, அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நீ பாதுகாத்துக்க, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு திஜாஹக், நீ அல்லாஹ் சொன்னதை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன்னா எப்போ உனக்கு முன்னால அல்லாஹ் காண்பாங்க. இப்ப அல்லாஹ்வோட உதவி உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒயிலா சாயத்தை ஃபஸ்ட் இல்ல, இந்த மாதிரி கேட்கிறான்னு அல்லாஹ் கிட்ட கேட்கு, அடுத்தவன்ட்ட கையேற்கிறாரு. இந்த மாதிரி கேட்கிறா இருந்தா அல்லாஹ் கிட்ட கேளு. 2வது விஷயம், ஒயிலா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி யாருக்கையாவது தேடுறதா இருந்தா அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடு. வஅலம், ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க, இன்னல் உம்மத லவ் இஜ்தமஉ அலா யன்ஃபஉக லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹ் லக். இந்த உம்மத்துல சமூகத்துல உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து, வேற ஹதீஸ்ல வருது, உலகத்துல உள்ள மனிதன் ஜின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது உதவி செய்ய அவங்க எல்லாரும் ஒரு முன்னுக்கு வந்து உதவி செஞ்சாலும் அல்லாஹ் உனக்கு எதை எழுதி இருக்கிறானோ அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு தெம்ப கொடுக்குறான் பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உனக்கு உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவு பேரும் சேர்ந்து முயற்சி செஞ்சாலும் அல்லாஹ் உனக்கு என்று ஒன்று எழுதிட்டாங்க கல்லாக்கத்தில் இருக்குன்னு, அதை விட ஒன்றும் அவங்களுக்கு ஒன்னால செய்ய முடியாது. அப்ப அடுத்தவன நம்பிக்கை வந்து இருக்காது. அடுத்த அவங்க நல்ல குடும்பம் தான், அம்மா பார்த்துக்குவாங்க, பாப்பா பார்த்துக்குவாங்க, நீயா இல்லப்பா அப்படிங்கிறாங்க. 2வது விஷயம், ஒரு பயம் பெறக்கூடாது. சொல்றாங்க, வலவ் இஜ்தமஉ அலா யதுர்ருக லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதி செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு வை, அல்லாஹ் உனக்கு என்ன நாடி இருக்கணும் அதை தவிர ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது. எவனாலும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது, ஒன்றும் நடக்காது. அல்லாஹ் நாடினது மட்டும்தான் நடக்கும். நமக்கு கேள்வி, பிளைட் ஆக்சிடென்ட், ஒரு கை குழந்தை தவிர மற்ற எல்லாரும் எரிஞ்சு சாம்பல், கேள்விப்படலையா நம்ம? ஆனா தம்பு இருக்குது, மூளை இருக்குது, பாயுதத்துக்கு உடம்புல பலம் இருக்குது, அவன் தப்புல தண்ணிக்கையா ஒரு குழந்தை மட்டும் நம்ம கேள்விப்படலையா? நம்ம இப்படி எத்தனையோ மெசேஜ் கேள்விப்படலையா? அல்லாஹ் நாடினது மட்டும்தான் நடக்கும், எவனும் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது. சொல்லிட்டு ரூபியாத்தில் அப்பதாமும் கொஞ்சம் பத்தி பேனையெல்லாம் உயர்த்தப்பட்டாச்சு, ஏடெல்லாம் மூடப்பட்டாச்சப்பா, எல்லாம் முடிஞ்சு இது கூட ஒன்றும் இல்லை, தைரியமா போ அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. அந்த நபி தோழருக்கு வந்து ஒசிட்டு சொல்றாங்க, ஒரு சின்ன ஆளுக்கு. அப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு தெம்ப கொண்டு வாங்க, பயப்படாது, யாரும் உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய முடியாது, எவனாலும் உனக்கு ஒன்றுமே நடக்காது, அல்லாஹ் நாடினது மட்டும்தான் நடக்கும். நீயா முயற்சி பண்ணு, கேட்டா அல்லாஹ் கிட்ட கேளு, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காத அப்படிங்கிற ஒரு தெம்ப வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, கொடுக்குறாங்க, முன்னேற சொல்றாங்க, முன்னேறு போ அப்படிங்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால், யாரு அல்லாஹ் கிட்ட சுய கௌரவத்தை கேட்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா சுய கௌரவத்தை கொடுத்துருவான். சுய கௌரவத்தை அல்லாஹ் கிட்ட யாரு கேட்கிறானோ சுய கௌரவத்தை கேட்டா அல்லாஹ் அவனுக்கு சுய கௌரவத்தை கொடுப்பான். அடுத்தவனுக்கு தேவையில்லாத ஒரு நிலையை யாரு அல்லாஹ் கிட்ட கேட்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா அடுத்தவனுக்கு தேவையில்லாத நிலையை கொடுத்துருவான். அப்போ மனசு நிறைய முதல் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நம்ம கிட்ட கொண்டு வரணும். நிறைய பேர் என்ன செய்யறா பேசி போட்டு சொல்லுவாங்க, ஆயிரத்து போட்டு கோடி கோடியா வச்சுக்கிட்டீங்க, லட்சக்கணக்கா வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஆட்டம் பண்ணி தந்தா இல்லை, நமக்கு ஒரு ஆட்டம். அப்ப அடுத்த நம்ம சொல்லணும்னு பேசும்போது அப்படி விருது பாருங்க மனசுலவே அதே அதான் நமக்கு போன வச்சுருந்தா என்ன, நான் ஒரு லட்சம் பண்ணி தந்தா என்ன, அவங்க வீட்டை கட்டி தந்தா நான் வந்து சும்மாவே வச்சுக்கேன், 45 வளவு விடக்கும், 45 காணியை வச்சுட்டிருக்கான், பிள்ளையும் இல்லை, ஒரு காணியில ஒரு கோரமா துண்டை தந்தா என்னடா ஆளுக்கு அப்படின்னா ஏன் தான் நீ அப்படி எதிர்பார்க்கிற, நீ 4 பேர் கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. அப்ப இந்த மூளை என்ன செய்யுதுன்னா எவன்கிட்டையாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பு வரும்போது வாங்குறதுக்கான பேச்சு வாங்குறதுக்கான முயற்சி தான் நமக்கு டிசைன் பண்ணி தரப்போகுது. ஆனா எவனும் தேவை நானே முன்னேறேன் அப்படி என்று நினைக்கும் போது அதுக்கான சிந்தனைகள் அந்த உனக்கு மனசு உருவாக்கி கொடுக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ சுய கௌரவத்தோடு வாழணும் என்று அல்லாஹ் கிட்ட கேட்டேன்னு சொன்னா உனக்கு சுய கௌரவமான வாழ்க்கையில் நான் தருவான். ஒரு 2 குழி எடுத்துப்பாங்க, ஒரு குழியில ஒருத்தன் விழுந்துட்டான், அவனுக்கு நெகட்டிவான தோற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன குழியில விழுந்தவன் யாராச்சும் என்ன வந்து கை கொடுத்து எடுக்கணும், ஏணிய வைக்கணும், கவுரு தரணும், என்னால வெளியில வர முடியாது, யாராச்சும் வரணும் அப்படி என்ற தோற்று வந்தா அவன் யாரையாவது கூப்பிடுற வேலை மட்டும்தான் பார்ப்பான். ப்ளீஸ் யாராவது வாங்க, ஹலோ யாராவது நிற்கிறாங்களா, ஹலோ என்னை காப்பாத்துங்க, இந்த கத்து தான் கத்துவான். அதாவது இருந்தா காப்பாற்றுவாங்க, இல்லாட்டி அதே அவன் டெவலப் பண்ணுவான். இப்ப யோசிப்பான், நம்ம கத்தி இவ்வளவு ஒரு நாள் கத்துறோம் கேட்கல, 6 நாள் கத்திட்டோம் கேட்கல, அப்ப யாரும் இந்த பக்கத்துல இல்ல, தூரத்துல இருப்பாங்க. தூரத்துல இருக்கிறவங்களை திருப்புறதுல என்ன செய்யணும், அதுக்கு கிரியேட் பண்ணுவான். யோசிப்பான், நம்ம ஷர்ட்டை கழட்டுவோம், ஷர்ட்டை கழட்டி மேலுக்கு வீசுவோம், போய் வந்துட்டே இருக்கும். இப்ப தூரத்தில் இருக்கிறாங்களுக்கு நிலத்துக்குள்ள மேலமோ வந்து வருவாங்க, அதை கிரியேட் பண்ணுவான். எப்படியாச்சும் தப்புறதுக்கு அடுத்த உதவியில தான் அவன் மெமோரியை பயன்படுத்துவான், அவனுடைய அந்த மூளையை பயன்படுத்துவான். அடுத்தது பாருங்க, பாசிட்டிவா தோட்டா ஒருத்தர் அடிப்பாங்க, நாம தப்பணும், அடுத்த உதவி நம்ம இதுல இருந்து வெளியில வரணும்டா அவன் எவ்வளவு தூரம் இருக்குது, எப்படி போகலாம், அந்த வேற பிடிச்சிடலாமா, இதுல ஜம்ப் பண்ணுவோமா, இந்த இடத்துல ஒரு குழியை வச்சு காலை வச்சு பார்ப்போமா, அதையே டிசைன் பண்ணி பார்ப்பான். இருக்கிறதான் ஆயுதமா பார்ப்பான், உன் போட்டிக்கிற பெல்ட்டை பார்ப்பான், உடுத்திக்கிற ஷர்ட்டு ட்ரௌசர் எல்லாம் கிழிச்சு கைவா திருச்சிடுவான் பாருங்க. அவனால தப்புறதுக்கான அந்த யோசனை மட்டும் இங்கிடுவோம், அவன் என்ன வந்துடும். அப்போ பாசிட்டிவ் தாட் இருந்தா முன்னுக்கு வந்துடலாம். அடுத்தவன்கிட்ட வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தா அடுத்தவன் தரணும் அப்பதான் வாழ்ந்து தெரியுமான். அடுத்தவன் வாங்குற எண்ணம் தரக்கூடாது, நம்மளா முன்னுக்கு வரணும், நாமளா வெளியில வரணும் அப்படிங்கிற எண்ணம் பெறணும். எண்ணத்துல கூட அந்த அந்த நல்ல எண்ணத்தை வைக்க சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் தெரிவித்தது பாருங்க. நல்ல எண்ணம் வைக்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு அடியான் ஒரு நன்மை செய்து விட்டான் என்று சொன்னால், ஒரு நன்மை செய்ய நினைத்து விடுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா ஏற்படும். நன்மை செய்ய நினைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இன் ஹம்ம அப்தி பி ஹஸனத்தின் ஃபக்துபுஹு, அல்லாஹ் மலக்குமாரை சொல்றான், என் அடியான் ஒரு நன்மை செய்ய நினைச்சா மனசால ஒரு நன்மை இருக்கு, அந்த செய்ய நினைச்ச நன்மையை பையன் அமிலஹா ஃபக்துபுஹா பி அஷரத்தி அம்சாலியா, 10 மடங்கா எழுதுங்கிறான் அல்லாஹ். ஒரு நன்மை செய்ய நினைச்ச அந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பேன், நான் எனக்கு மட்டும் வசதி இருந்தா இந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பேங்கிறான். நினைச்சா கொடுத்ததா எழுது, ஒரு நன்மை கொடுத்ததா எழுது, ஒரு மாடாவது கொடுப்பேன், கொடுத்ததா எழுது, மாடாவது கொடுத்துட்டான் எழுது, கொடுத்துட்டான்னு சொன்னா 10 மடங்கு. அதே மாதிரி ஒரு பாவம் செய்ய நினைச்சால் பாவம் எழுதாது, செய்ய நினைச்ச பாவத்தை செஞ்சா ஒரே ஒரு பாவம் செஞ்ச பாவத்தை ஹசனா, பாவம் செய்ய நினைச்சிட்டு
சரி வேணாம் கூடாது அப்படின்னு விட்டா அதுக்கு ஒரு நன்மை. இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விளங்குதுன்னா, ஒரு மனுஷன் நல்லதையே நினைக்க சொல்லி இஸ்லாமிய மதம் ஆகும். எப்போ பார்த்தாலும் மனசுல நல்லதை நினைச்சிருப்போம், நினைப்பு நல்லா இருக்கணும், அப்பதான் பொழப்பு நல்லா இருக்குமா. நல்ல நினைய ஏன் ஒரு மாதிரியாவே சிந்திக்கிற நீ? நல்ல நினை, ஆளை பார்த்தா நல்ல மனுஷன் நினைச்சுப்பாரு, புன்னகை முகத்துல வரும். அடுத்தவனை பார்த்து புன்னகை செய்தால் நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஸிக சதகத்துல்லக. ஒரு ஆளை பார்த்து புன்னகை போட்டால் நல்லா நன்மை தரான். புன்னகை எப்ப வரும்? நடிச்சு இருக்கலாமா? நல்ல நம்பிக்கை ஒரு ஆளை நல்ல மனுஷன் நினைச்சுப்பாரு, தானா புன்னகை வரும், நல்ல ஒரு சலாம் வரும். எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் குறை பார்க்கிற மூளையை மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்தா எல்லாத்துலயும் குறைதான் தெரியும். பாருங்க, ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹரம் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு பொம்பளை வீட்டுக்கு போறாங்க. அது புகாரி முஸ்லிம்ல ஒரு சஹீஹான ஒரு ஹதீஸ். வீட்டுக்கு போகணும், அவங்க தலவாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலவாத்து